ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ரவை அவலை வச்சு இந்த போண்டா செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இதில் நல்லா 2 தடவை அலசிக்கலாம். நல்லா 2 தடவை அலசி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கிளறி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறிடுச்சு. இந்த கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம், நறுக்கின கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போடுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சதை எண்ணெயில் போட்டுக்கலாம்.
வேகட்டும் நல்லா. போண்டா நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இது மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் காய்கறி போண்டா ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்ல மொறு மொறுன்னு இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.